Dear 12th standard students, probability லிருந்து ஒரு created sum. Two dice are thrown simultaneously if x denotes the number of sixes. Find the expectation of x. ரெண்டு dice தூக்கி போட்டிருக்கிறாங்க. Number of sixes அது பேர் தான் random variable. அப்போ random variable ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்கே இல்லை அப்படின்னா ரெண்டு டை தூக்கி போடும்போது ஒரு டையில் கூட சிக்ஸே வராது. அப்போது 0 6s தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஒன்றுத்துலையுமே உங்களுக்கு 6 வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, வேறு வேறு நம்பர் வந்துருக்கு. கொஞ்சம் லக் இருக்குது அப்படின்னா ஒரு 6ஆவது விழும். நீங்கள் செம லக்கி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 6மே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள் எக்ஸோடைய ஆன்சர்ஸ். லக்கே இல்லைன்னா ஒரு 6 கூட விழாது, கொஞ்சம் லக் இருந்தால் ஒரு 6 விழும், செம லக் இருந்ததுன்னா 2 6 விழும். சூப்பர். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 6 கூட விழலை. ஃபஸ்ட்டு டை போடுறேன், மொத்தம் 6 ஃபேஸு, எனக்கு தேவையான 6என்ற ஒரு ஃபேஸ் விழாமல் மீதி 5 ஃபேஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5, அதில் ஏதோ ஒரு நம்பர் தான் விழுந்திருக்கும். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு டையில் 6 விழாமல் மற்ற 5 ஃபேஸ் விழுந்திருக்குது. செகண்ட் டை மொத்தம் 6 ஃபேஸ் தான் அதுக்கும். அப்போது 6 ஃபேஸில் 6 இருக்கிறது ஒரே ஒரு ஃபேஸ் தான், அதை தவிர மீதி 5 ஃபேஸ் எனக்கு விழுந்துட்டுருக்கும். அப்போது அந்த 5 ஃபேஸ் விழுந்ததுனால தான் எனக்கு 6ஏ கிடைக்கல. அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆன்சர் 25/36. இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு 6 கூட விழாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போது ஒரு 6 எனக்கு விழுந்திருக்குது. ஒரு 6 விழுந்திருக்குதுன்னா ரெண்டு டைஸ் தூக்கி போகிறோம்ல. அப்போது ஃபஸ்ட்டு டையில் எனக்கு 6 ஃபேஸில் ஒரு 6 விழுந்துருச்சு. செகண்ட் டையில் எனக்கு விழலை. அப்போது ஃபஸ்ட்டு டையில் எனக்கு சக்ஸஸ், செகண்ட் டையில் எனக்கு ஃபெயிலியர். இப்போ 1/6 என்றால் 6 டையில் எனக்கு தேவையான 6 ஒரு ஃபேஸில் தானே இருக்கும். அதனால் இது எனக்கு விக்ட்ரி, சக்ஸஸ். இது எனக்கு ஃபெயிலியர். அதாவது 6 ஃபேஸில் எனக்கு விழ வேண்டிய 6 விழாமல் மற்ற 5 ஃபேஸ் விழுந்திருக்குது. அல்லது மாற்றி கூட நடந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு டையில் எனக்கு 6 விழாமல் போயிருக்கலாம், மற்ற 5 ஃபேஸ் வந்துடலாம். செகண்ட் இதில் எனக்கு 6 விழுந்திருக்கலாம். அப்போ 6 ஃபேஸில் எனக்கு 6 விழுறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போ இது ஒரு 5/36, இது ஒரு 5/36, எல்சிஎம் 36, ஆன்சர் கூட்டிங்கன்னா 10/36. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா எனக்கு ஒரு 6 கூட விழலை. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபைன், இப்போ கொஞ்சம் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒரு 6 விழுந்ததுக்கான வாய்ப்பு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போயிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா ரெண்டு டைலுமே 6 விழுந்துருது. அப்போ மொத்தம் 6 ஃபேஸஸ், எனக்கு தேவையான ஒரே ஒரு ஃபேஸில் தான் 6 இருக்கும், அது எனக்கு விழுந்துருது. அப்போது 1/6, செகண்ட் டைலையும் எனக்கு விழுந்துருது 1/6. அப்போது இதை சேர்த்திங்கன்னா 1/36. அப்போ என்னுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூஸ் எழுதுவோம், இங்கே அதோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எழுதுவோம். பி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ். 0 1 2 இதோட வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு எனக்கு 25/36 வந்திருக்குது, 1க்கு ஒரு 10/36 வந்திருக்குது, இதுக்கு 1/36 வந்திருக்கு. 2 6ஸ்க்கு அவங்க கேட்டுக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்னாலும் மீன்னாலும் ஒன்று தான். சிக்மா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம், எக்ஸ்ஐ எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எல்லாம் ஒன்று தான். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 0 × 25/36 ப்ளஸ் 1 × 10/36 ப்ளஸ் 2 × 1/36. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 போயிடும் உங்களுக்கு வேஸ்ட்டாக. அப்போ பேலன்ஸ் 1 × 10 10/36 வந்துடும். இதை போட்டிங்கன்னா ஒரு 2/36 வரும். ஒரு எல்சிஎம் will be 36, மேலே 12 வந்துடும். 6 டேபிளே அடிக்கலாம் நீங்கள் 2 டைம்ஸ், இது ஒரு 6 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா your ஃபைனல் ஆன்சர் will be 1/3. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்.
அப்போது நம்பர் ஆஃப் சிக்ஸஸ்க்கு 2 டைஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 1/3. தேங்க்யூ.